அது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஜே.சி. வர்மா அவர்கள் கொடுத்திருக்கார். தமிழ் மொழிக்கும் கலைக்கும் நீங்க வந்து நிறைய ஒரு பணியாற்றிருக்கீங்க, சேவையாற்றிருக்கீங்க. இங்க வந்து உங்களுக்கு பிருந்தாவன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிருந்தாவன் உண்மையாவே பிருந்தாவன் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பிருந்தாவனம்னா கிருஷ்ணர் சந்தோஷமா கோபிகளரோட இருந்தாரு, அப்புறம் மாடு மேய்ச்சாரு, அது பண்ணாரு, இது பண்ண நம்ம நிறைய புராணங்களை படிக்கிறோம். ஆனா உண்மையாவே இங்க இருக்கிறவ அத்தனை பேரும் எப்பவுமே ஏதோ ஒரு பணியில இருப்பாங்க, ஏதோ ஒன்று செய்துட்டு இருப்பாங்க, கலை நிகழ்ச்சி செய்வாங்க, வேற ஏதாவது கை வேலை செய்துட்டு இருப்பாங்க. சில பேர் செடிகள்லாம் நட்டுட்டு இருப்பார் ஒருத்தர். இங்க எப்பவுமே நிறைய செடிகள் இங்க இருக்கு. ஒரு தாத்தா ஒருத்தர் அவர் எப்பவும் செடியெல்லாம் நட்டுட்டு இருப்பாரு. இப்ப அவர் ஊர்ல இல்லை. ஸோ அவர் அது பண்ணுவார். இது மாதிரி யாருக்கு என்ன தோன்றதோ அதை செய்வோம். இங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்ல முடியாது, இதை தான் செய்யணும் செய்யக்கூடாது, அது மாதிரி எந்த வித ஒரு கண்டிப்பும் இல்லை, கண்டிஷனும் இல்லை. அப்ப நம்ம மனசு ஃப்ரீயா இருந்தா நம்ம பல பணிகளை செய்யலாம். நீங்க வந்து ஆக்சுவலா வந்து ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்திருக்கீங்க, நிகழ்ச்சி அமைப்பாளராக ஒர்க் பண்ணிருக்கீங்க. சோ உங்களுக்கு வந்து அந்த சாங் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ நீங்க ஒரு பாட்டு ஒன்று பாடிக்காமீங்க. ஆல் இண்டியா ரேடியோல செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆட தெரியுமா, பாட தெரியுமா, எழுத தெரியுமான்னு எல்லாம் கேட்பாங்க. ஏன்னா அது எல்லா நிகழ்ச்சியிலும் நம்ம மாஸ்டர் ஆஃப் ஆல் இல்லாட்ட கூட என்ன சொல்வ, ஜேக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் நிச்சயம் இருக்கணும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா நம்ம நாடகத்திலையும் நடிக்கலாம், நாடகம் எழுதி கொடுக்கலாம். ஒரு 2 லைன் எங்களுக்காக ஒரு பாடல் பாடுங்க. शाम आया रे हमारे घर, शाम आया रे, अगर नर हर गान उसके हाथ में मुरली, पुष्पवेणी नैन नैन से मुझको रिझाया रे, घन श्याम आया रे हमारे घर, श्याम आया रे. இங்க நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, என்ன நீங்க பாட சொல்லிருக்க கூடாது. பரவாயில்ல, இருந்தாலும் நீங்க நல்ல ஒரு அட்டெம்ப்ட், ரொம்ப சூப்பரா பாடிட்டீங்க. இங்க இருக்கிற நிர்வாகிகள் எங்களோட சேர்ந்து இருக்காங்க. ஒன் ஆஃப் அஸ்னு சொல்லுவா, அந்த மாதிரி எங்களோட சேர்ந்து சாப்பாடு கூட எங்களோட தான் சேர்ந்து சாப்பிடுவாங்க. நிர்வாகிகள் அத்தனை பேரும் இங்கதான் அவங்க வீட்டுல இருக்காங்க. வெளியில இருந்து இங்க வந்து நிர்வாகம் பண்றது இல்லை, இங்கேயே இருந்தது இங்க நிர்வாகம் பண்றாங்க. அது வந்து இந்த ஓய்வு இல்லத்துக்கு ரொம்ப சிறப்புன்னு நான் சிறப்பு. ஓகே, இது சொல்ல போனா இது சீனியர் சிட்டிசன் ரெசார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ரெசார்ட்ல வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குமோ, கார்டன் இருக்குமோ, பார்க் இருக்குமோ, அண்ட் கிரவுண்ட் இருக்குமோ, இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. அதை விட முக்கியமான ஒரு ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷம் அப்படிங்கிறது இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நிலைச்சிருக்குது. இந்த பிருந்தாவனத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. நிறைய, அதாவது அரசு ஊழியர்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க, பேராசிரியர்கள் இருக்காங்க, அதையும் தாண்டி கவிஞர்கள் இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இசைத்துறையில் இருக்கிறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. அதற்கு எடுத்துக்காட்டு தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லால்குடி ராஜலட்சுமி. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, லால்குடி வயலின் பரம்பரை அப்படிங்கிறது உலகத்திற்கே ஒரு தெரிஞ்ச விஷயம். அந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்த 5வது தலைமுறை தான் நம்ம லால்குடி ராஜலட்சுமி மாமி. அவங்ககிட்ட தான் இப்ப நம்ம பேச போறோம். மாமி வணக்கம். வணக்கம். இப்போ நீங்க வந்து வயலின் பரம்பரை உங்களுது. உலகத்துல யாரை கேட்டாலும் உங்களோட ஃபேமிலி பத்தி சொல்லுவாங்க. அதுல வந்து நீங்க ஒரு 5வது தலைமுறை. முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களோட ஃபேமிலி பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. எங்க அண்ணா பெரிய வயலினிஸ்ட், இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட். அவருக்கு ஈக்குவல் ஒருத்தர் சொல்லவே முடியாது. லால்குடின்னாக்க அத்தனை பேருக்கும் தெரியும். அவரோட சிஸ்டர்னா. இல்ல, லால்குடி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அவருடைய பேரை சொன்னா எல்லாருமே இவரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. அவர் தான் வந்து லால்குடி ஜெயராமன். அவருடைய தங்க நீங்க. சோ நீங்க வந்து எங்க முதல்ல உங்களுடைய இசைக்கு எப்படி கத்துக்கிட்டீங்க? உங்களுடைய குரு யாருங்கிறத சொல்லுங்க. எங்க அப்பா V.R. கோபாலயர்கிட்ட முதல்ல ட்ரைனிங், அப்புறம் எங்க அண்ணாட்ட வயலின் கத்துட்டு அதை நுணுக்கங்கள்லாம் கத்துட்டு நான் ஒரு 20 வயசுலயே ப்ரோக்ராம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன். 20 இயர்ஸ்ல உள்ளூர்ல வெளிநாட்டுல பிட்ஸ்பர்க்ல இது சம்மர் கோர்ஸ் எல்லாம் நிறைய டூர் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்டை தயார் பண்ணியிருக்கேன். பெங்களூர் ஆகாஷ்வாணியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸ்டாஃபா. வயலின், வீணை, ஃப்ளூட்டு, வோக்கல் எல்லாமே. எல்லாரும் நல்ல லெவலில் கச்சேரி பண்ணுற லெவலில் இருக்கா ஸ்டூடெண்ட்டு. இன்னி வரைக்கும் நான் அந்த கிளாஸு கச்சேரி இதில் தான் இருக்கேன். இருக்கீங்க. இப்போ நம்ம என்னதான்
பல அனுபவங்கள் முடிச்சு தாண்டி வந்து நம்ம இப்போ வந்து ஒரு டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன வயசுல இருந்தக்கூடிய ஞாபகம் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கழிச்சாலும் அது மனசுலயே இருக்கும், கண்டிப்பா மறைஞ்சு போகாது. அது மாதிரி உங்களுடைய அண்ணா, அதாவது லால்குடி ஜெயராமன் இருக்காரு இல்லைங்களா, அவரு உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஹிண்ட், ஒரு பாயிண்ட், இல்ல ஒரு டெக்னிக், இல்ல வேற ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு டாக்டிக்ஸ்னு கூட சொல்லலாம், அது உங்களுக்கு எப்படி மைண்ட்ல ஞாபகம் இருக்குது, அது என்னங்கறத சொல்லுங்க. அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா. சோலோ வாசிக்கிறத, தனியா வாசிக்கிறத நம்ம டேலண்ட் முழுக்க வாசிக்கணும். பக்கவாதம் வாசிக்கிறத அவ எப்படி பாடுறாளோ அதுக்கு தகுந்தபடி மொத்தத்துல அவ கச்சேரிய தூக்கி விடுற மாதிரி வாசிக்கணும். டோட்டல் எஃபெக்ட் நல்லா இருக்கணும். அந்த கான்செப்ட்ல உட்காந்து நம்ம தான் பெரியவாங்கிற மாதிரி வாசிக்க கூடாது. அது மாதிரி நிறைய டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கா. ஆமா, இப்போ நீங்க உலகம் பூரா பறந்து விரிந்து உங்களுடைய இசைய வந்து நீங்க பரப்பிருக்கீங்க. எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கீங்க? ஜப்பான் போயிருக்கேன், சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். எல்லா ஊருக்கும் போயிருக்கீங்க. அமெரிக்கா ஃபுல்லாவே 1 மந்த் நெய்வேலி சந்தான கோபாலன், ராம்பத்தனோட கான்செப்ட் டூர் போயிருக்கேன், எல்லா ஊரும். உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இன்னைக்கு நல்லா ஒரு நல்ல ஒரு பேரும் புகழோட இருக்கு, எல்லாருமே கண்டிப்பா இருப்பாங்க. குறிப்பிட்ட யாராவது சொல்ல விரும்புறீங்க? ஃபாரின்ல 2-3 பேர் இருக்கா. பார்கவின்ட்டு, இங்க எம்எஸ் கோவிந்தசாமின்னு வயலினிஸ்டா இருக்கா, பிராதேஷ்னு வயலினிஸ்டா இருக்கா, நிறைய பேர் இருக்கா. அந்த மாதிரி உங்களுடைய வயசையும் தாண்டி அதுல ஒரு மேக்சிமம் போர்ஷன் வந்து உங்களுடைய அனுபவம் தான். பட் வந்து வயசாருதுங்கிறது நான் நினைக்கவே மாட்டேன். பாடிக்கு தான் வயசாருது. பிரெயின் எப்பவும் அப்படி எங்காதான் இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து மியூசிக்ல தொண்டு பண்ண முடியும். பிரெயின் மட்டும் இல்ல, உங்களோட பேச்சும் சரி, உங்களுடைய வயலின்ல நீங்க பிளே பண்ணக்கூடிய அந்த இசையும் சரி, அதுவுமே யங்கா தான் இருக்கு. அதையும் நாங்க வந்து இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மியூசிஷியன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருமே இப்போ டேலண்டா இருக்கா, நல்லா இருக்கா. ஆனா நல்லா உழைக்கணும், நல்லா இது வாங்கணும். அதான். இப்ப நீங்க வந்து நிறைய விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அந்த என்னென்ன விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்கீங்க நீங்க? நாதத்தரங்கிணி, சங்கீத பூஷணி, ஸ்வரபூஷணி, கலா ஜோதி, இந்த மாதிரி பல எல்லாமே வாங்கியிருக்கிறீங்க. இப்போ சின்ன குழந்தைகள்ல இருந்து இன்னைக்கு வந்து மியூசிக் கத்துக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, பெரியவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க எப்படி டியூன் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்? எந்த மாதிரி? சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இந்த சரிகம பதனியே வந்து ஒரு எளிமையா சொல்லி கொடுப்பாங்க, ஒரு ஈஸி மெத்தட்ல ஏபிசிடில சொல்லி கொடுப்பாங்க, 1 2 3ல சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நீங்க ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எப்படி சொல்லி கொடுப்பீங்க? அவளுக்கு ஏத்த மாதிரி, குழந்தைக்கு எப்படி ஃபுட்டு போடுறோமோ அவளுக்கு ஜீரணம் ஆகிற மாதிரி, அது மாதிரி குழந்தைகளை எது ஏத்துக்குமோ அது மாதிரி பார்த்து சொல்லி தரணும். பொதுவாகவே வந்து ஆர்டிஸ்டுகளுக்கும் கிரியேட்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி மைண்ட் ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு கிரீனரி பேஸ்டு ஒரு ஹில் வியூ கீழே இருந்தா அப்புறம் அவங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு பிளசண்டா இருக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கும் வந்து உங்களுடைய இசையை வந்து மேலும் மேலும் வளப்படுத்துறதுக்கும் வலுப்படுத்துறதுக்கும் வந்து இந்த இயற்கை சூழ்நிலை வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க நம்ம நேயர்கள் கிட்ட உங்களோட இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டீங்க. எங்களுக்காக உங்களோட ஒரு மாஸ்டர் பீஸ் ஒன்னு வாசிச்சு காமிங்க. எஸ்.
நான் சென்னையில் வந்து இங்கே வந்து ஒரு வருஷம் ஆகுது. ஆக்சுவலாக நான் இன்ஜினியராக இருந்தேன், ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறம் இங்கே வந்தேன். லாஸ்ட் இயர் 1 இயர் இங்கே வந்ததுக்கப்புறம் பிருந்தாவன் வெல்ஃபேர் கமிட்டியில் மெம்பராக ஜாயின் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் அ சோசியல் சர்வீஸ் இங்கே லைப்ரரியெலாம் நல்லா ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக புக்ஸ் எல்லாம் தனிப்பட்ட முறையில் இருந்தது. அப்புறம் இங்கே தனிப்பட்ட முறையில் தனியாக ஒரு ரூம் எடுத்து மிஸ்டர் பார்சாரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ லைப்ரரி ஆர்கனைஸ் பண்ணி இப்போ லாஸ்ட் 5 மந்த்ஸாக நல்ல முறையில் லைப்ரரி நல்லா நடந்துட்டுருக்கு. தினைக்கும் ஒரு 10-20 பேர் வந்து புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. வாரத்தில் 3 நாள் திங்கள் புதன் வெள்ளி 10 to 12 கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ பீப்புள் வில் கம் அண்ட் தே வில் டேக் த புக்ஸ். மேகசைன்ஸ் எல்லாம் வாங்கி போடுறோம். ரீடிங் ரூம் தனியாக இருக்குது, அதை டெய்லி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கே அரௌண்ட் வி காட் அபவுட் 1200 புக்ஸ், 400 இங்கிலீஷ் நாவல்ஸ், அபவுட் 250 தமிழ் நாவல்ஸ், அப்புறம் ரிலீஜியஸ் ஆன்மீக புத்தகங்கள் நிறைய புக் இருக்குது. வயசானவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல முறையில் ஆன்மீக புத்தகங்கள் இதெல்லாம் படிக்கிறதுக்கு இருக்குது. எல்லோரும் லைக் பண்ணி வந்து புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் டைம் பாசிங், இட் இஸ் அ ப்ரெஷர் ஃபார் எவரிபடி. நாங்கள் டெல்லியிலேருந்து வந்திருக்கோம். டெல்லியிலேருந்து வரத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப சந்தேகப்பட்டேன், இங்கே என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா, என்ன போக முடியுமா என்னதுன்னு. இங்கே வந்தப்புறம் பார்த்தானாக்கா போது எப்படி போகிறதுனே தெரியறதில்ல. அங்கே என்னெல்லாம் பண்ண முடியாத ஆசைகள் இருந்ததோ அதெல்லாம் இங்கே இன்னைக்கு நிறைய டைம் கிடைக்கிறது, அதெல்லாம் பூர்த்தி பண்ணிக்க. அதை தவிர இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸு ஒவ்வொருத்தரும் அவ்வளோ உதவியாக இருக்காங்க. யாருக்கு ஒரு வேளை சாப்பாடுக்கு வராட்டாலும் எல்லாரும் என்னாச்சு, என்ன வேணும், என்ன ஏத்துக்கு வரலன்னு அப்படி கேட்குறாங்க. இங்கே வந்து இருக்கிற நிம்மதி சந்தோஷம் இப்போ குழந்தைகள்கிட்ட போனால் கூட அவ்வளோ இல்லை. எப்போ திரும்பி வருவோம் அப்படியே தான் இருக்கு எங்களுக்கு மனசு. இங்கே வந்து இருந்துட்டு அவ்வளவு டைம் கிடைக்கிறதில்ல, விளையாட்டுக்கா டைமா படிக்கிறதுக்கான. ஸோ இங்கே இருந்த போது எனக்கு நிறைய படிக்க முடியறது. என்னோட ஆசை இதெல்லாம் முன்னாடி படிக்க முடியலையோ அதெல்லாம் பார்த்து படிச்சுட்டு, அதை தவிர மற்ற இதுக்கும் எனக்கு இப்போ சான்ஸ் கிடைச்சிது. இப்போ ரீசெண்ட்லி கின்னீஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பாள், அது இந்தியன் விமென், குரோஷே விமென் நாங்கள் அச்சீவ் பண்ணிருக்கோம். இட்ஸ் அ பிக்கஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட். அண்ட் இந்த ரெக்கார்ட் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் அன்பீட்டபிள் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நாங்கள் இங்கே சென்னையில் நடந்தது போன ஜனவரி 30ஆம் தேதி. அதில் வந்து நாங்கள் 2000 விமென்ஸ் வந்து குரோஷே பேபி பிளாங்கெட்ஸ் பண்ணோம். 11,148 ஸ்கொயர் மீட்டர்ஸ். அது இங்கே இருந்ததுனால என்னால் பார்ட்டிசிபேட் பண்ணி அது பண்ண முடிஞ்சுட்டு எனக்கு கின்னீஸ் சர்டிஃபிகேட் இப்போ கிடச்சிது. இப்போ நான் டெல்லியில் இருந்தால் கூட என்னால் இது அச்சீவ் பண்ணிக்க முடியாது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் பார்ட் ஆஃப் இட். டெல்லியில் நான் ஐ வாஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் ஒன்லி, எக்ஸப்ட் நான் குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி தந்திருந்தேன். அந்த மன நிம்மதி இருந்தது. இங்கே வந்து அஃப்கோர்ஸ் சில பேர் கொஞ்சம் டியூஷன் சொல்லி தந்தேன். நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேருமா தான் இங்கே இருக்கோம் எங்களோட ஃப்ளாட்டில். அண்ட் 2 பேருக்கும் என்னன்னாக்கா அவாவா இஷ்டப்பட்டபடி இருக்க முடியாது இங்கே. அங்கேனாக்கா இருந்தபோது எப்போதும் யாராவது ஒருத்தர் குழம்பு சொல்லனாக்கா ரொம்ப டென்ஷனாக இருந்தது. சாப்பாடுக்கு என்ன பண்ணுவா, ஏன்னாக்கா எஸ்பெஷலி நான் படுத்துன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். இங்கே வந்தப்பறம் அந்த சாப்பாடுக்கு கவலையே இல்லை. எல்லா வேலையும் நம்மளுக்கு டயத்துக்கு எல்லாம் கிடைக்கிறது. நம்மளுக்கு வேணுங்கிறதோட கூட இந்த பையங்கள்லாம் போட்டு ஷாப்பிங்கோ போதுனாலும் அப்படி சிரிச்சுண்டே போட்டு கொடுக்குறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்கிறதுல. வேற ஒரு டென்ஷன் ஒண்ணுமே இல்லை. நம்மளுக்கு வேணுங்கிற எல்லா ஆசையும் இங்கேயே இதுக்குள்ளேயே நடந்துடுறது. ஒன்லி டாக்டர்கிட்ட போகணுன்னா மட்டும் இங்கேருந்து வெளியில போக வேண்டியிருக்கு, மற்ற ஒண்ணுக்கும் வெளியிலேயே போக வேண்டாம்.
நான் எங்கேருந்து வந்திருக்கேன்னா மதுரையிலேருந்து வந்திருக்கேன்னு தான் சொல்லணும். பிகாஸ் என்னுடைய ஒரு 30-40 வருஷத்து வாழ்க்கை பூரா மதுரையில் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். சப்போஸ் டு பி வெரி குட் பர்சன் என் மதுரை. மீனாட்சி அம்மன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தெய்வம். அதே தவிர தியாகராஜ உற்சவம் ஒரு 17 வருஷ காலம் நான் மதுரையில் நடத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டே சமையலும் சங்கீதமும் தான். நான் வீணை வாசிப்பேன், வாய்ப்பாட்டு பாடுவேன். சின்ன வயசுல பரதநாட்டியம் கற்றுனேன். பட் அதெல்லாம் டான்ஸுக்கு ரொம்ப ஸ்கோப் கிடையாது. பெரியவாள்லாம் ஆடெல்லாம் விடமாட்டா. அதனால அதில் ஒன்றும் டெவலப் பண்ணிக்க முடியல. பண்ணிக்கிறதுக்கு அவசியமே இல்லை. எனக்கு 16 வயசுல கல்யாணம் ஆகி 13 பேர் உள்ள ஒரு பெரிய குடும்பத்தில் நான் முதல் மட்டும் தான் போய் சேர்ந்தேன். எக்ஸலன்ட் ஃபேமிலி எனக்கு கிடச்சிது. ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட், தங்கமான குழந்தைகள். அதுக்கு இங்கே இருக்கிறவா எல்லாருமே சாட்சி, என் பசங்கள்லாம் எப்படி என்னங்கிறதுக்கு. அப்புறம் அங்கே திடீர்னு என்னச்சுன்னா ஃபேமிலி பிளானிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அதனுடைய மதுரை பிரான்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து செக்ரட்டரி. நான் சொன்னேன் ஃபேமிலி பிளானிங்க்கும் எனக்கு என்ன சம்பந்தம், இப்போ அந்த 6 குழந்தைய நான் வச்சுட்டு இருக்கிறது அவ்வளவு தகுதியா இல்லையே. என்னப்போ சவுந்தரம் ராமச்சந்திரன் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பேன் நிறைய. டிவிஎஸ் டாக்டர். அவங்க நிறைய குழந்தை இருக்கிறதுனால உனக்கு தான் அந்த சிரமம் தெரியும். அதனால யூ ஆர் தி பெஸ்ட் பர்சன் டு பி தி செக்ரட்டரி, நீ தான் இருந்தாகணும்னு சொல்லி ஒரு 9 வருஷ காலம் நான் செக்ரட்டரியா இருந்தேன். என்னுடைய இப்போ டென்யூரில் ஏபிள் டு பில்ட் அ பிக் ஹாஸ்பிட்டல். எனக்கு 4 டாக்டர்ஸு, 40 பேர் என் கீழே வேலை செஞ்சு இது வாலண்டரி ஆர்கனைசேஷன் தான். அதில் ரொம்ப நல்லா ரொம்ப சந்தோஷமான டைம் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி வேலை 10-12 வருஷ காலம் மதுரையை விட்டு மெட்ராஸில் நான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. பட் அங்கே ஒரு அஜ்ஞாதவாசம் மாதிரி இருந்ததுக்கப்புறம் மனசு ஒரு மாதிரி இருக்கிறது. இங்கே பாம்புரோவில் இடம் வருது, வாங்கலாமாம்மா, நான் வாங்குறேன்னு என் பிள்ளை சொன்னான். சந்தோஷமா நானும் என்னோட ஹஸ்பண்டும் நாங்கள் தான் இங்கே ஃபர்ஸ்ட்டு வந்தோம். அதாவது 23rd அன்னைக்கு ஏப்ரல் 23rd கொடுத்தா நாங்கள் ஏப்ரல் 30th வந்தோம். இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா யாரும் சொல்லாத புதுசாக ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இருந்தாலும் ஒரு 5-6 இந்த மாதிரி ஸ்டேஜஸ் நான் பார்த்தேன். பட் இதான் தி பெஸ்ட்டுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இங்கே ஈகோ கிடையாது, ஆண் பெண் பேதம் கிடையாது, வயசானவா கிழவா கிழவி சின்ன வயசு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டால் பொம்மநாட்டிகளுக்கு லைஃப்ல ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. இந்த இடத்துக்கு வந்துதான் எங்களுக்கு எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட். நாங்கள் எங்களோட இஷ்டத்துக்கு எங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சு. ஆடினோம், பாடினோம், சிரிச்சோம், கேள்வி கேட்பாரு இல்லை. 4 வயசு வீட்டுக்கு போனால் காணமேனு வீட்டில் ஆத்துக்காரருக்கு பயந்துட்டு போவாங்க. அதெல்லாம் கிடையாது. 11 மணிக்கு இங்கே உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருப்போம். அப்புறம் இஷ்டப்பட்டப்ப போகணும். அவள் தூங்கி போயிருப்பா. அங்கே கதவை போட்டுற வழக்கமே கிடையாது. கதவை சாத்தின்னு வேப்படுத்தணும். இங்கே சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, அவள் ஆட்ட பாட்டங்கள்ல ரொம்ப நல்லா பண்ணி அவள் எல்லாருமே இப்போ செகண்ட் யூத்தில் நாங்கள் எல்லாரும் இருந்துருக்கோம். இது எத்தனை நாளைக்கு பகவான் இதை எங்களுக்கு கொடுப்பன்னு தெரியல. சாப்பாடு இன்னொரு முக்கியமாக சொல்ல வேண்டியது சாப்பாடு. இங்கே இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டதுனால எந்த வயசான வழக்கம் எந்த விதமான நோயும் கட்டாயம் வர முடியாது. உப்பு கிடையாது, காரம் கிடையாது, புளிப்பு கிடையாது, எண்ணெய் கிடையாது, எல்லாமே ரொம்ப மிதமா இருக்கு. நிறைய சாப்பிட்டு பழகியாச்சு. இப்படிதான் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்டு பார்ப்பேங்க. எங்களுக்கு சாப்பாடை விட என்டர்டெயின்மெண்ட் நிறைய இருக்கு. வாக்கிங் போறதுக்கு இருக்கு, கோவில் இருக்கு, நவராத்திரி 10 நாள் 9 நாள் கொண்டாடுவா, பூஜைகள், ஐயப்பனுடைய பூஜை. அப்போ அந்த சமயம் தாண்டியா டான்ஸ் நடக்கும் சாயந்தரத்துல. எங்க கார்டனர்ல இருந்து ஆரம்பிச்சு தோட்டக்காரன் அவர்ல இருந்து ஆரம்பிச்சு எலக்ட்ரீஷியன் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறது. இது ஒரு புது உலகங்க. நான் 37 வருஷமா டெல்லியில தான் இருந்தேன். இங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா நான் இங்க வந்தேன். எங்க ஹஸ்பண்டோட ஹெல்த் அவ்வளவு நல்லா இல்லாதனால நான் இங்க சவுத்துக்கு வரணும்னு நினைச்சுன்னு இந்த ஃபார்ம் க்ரோவை தேர்ந்தெடுத்தேன். இங்க எனக்கு பிடிச்சது மார்னிங் வாக். இங்க வெளியில அட்டக்கல் வரல நடக்கிறதுக்கு ஒரு நேச்சுரல் சரௌண்டிங்ஸ்ல அருமையா நடக்க முடியறது. அது அந்த மாதிரி ஒரு இயற்கை சூழல் நான் பார்த்தது இல்லை டெய்லி லைஃப்ல. இங்க இருக்கிற கார்டன்ல எல்லாரும் உட்காந்து பேசுவோம், பழகுவோம். பொங்கல் எல்லாம் எல்லா பண்டிகைகளும் இங்க சேர்ந்து கொண்டாடுவாங்க. தட் இஸ் சம்திங் ஸ்பெஷல். எப்பவும் தனியாவே எல்லாம் பண்ணிட்டு பூஜையை பண்ணிட்டு தனியாவே சாப்பிடுறது எப்படியோ இருக்குது. இங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பூஜை ஒரு பண்டிகை கொண்டாடும் போது ஒரு தனி சந்தோஷம் வருது. இங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் என்ன நான் நியூங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே கொடுக்கல. நல்லா அருமையா பழகுவாங்க. எங்க வெளியில போறாங்கன்னாக்கா வரியான்னு கேட்பாங்க.
கூட நான் கூப்பிட்டேனுக்கு அவங்களும் வருவாங்க, எந்த இடத்துக்கு எந்த பஸ்ல போகணும்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ ஐ ஃபைண்ட் லைஃப் கோயிங் ஈஸி. நாங்க இங்க வந்து 3 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி நாங்க வந்து சிங்கேரியில இருந்தோம். இப்போ நாங்க இங்க இருக்கோம். இங்க ஃபர்ஸ்ட் நாங்க வந்து பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து இந்த இடத்தோடு அந்த ஆம்பியன்ஸ் சொல்வாடு, அது வந்து இந்த சூழ்நிலை, ஒரு பக்கத்துல ஒரு அழகான ஒரு மலை, அங்க மயில் ஆடுறது, அப்புறம் இது பண்ணின மாதவனுக்கு அங்க எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். ஏன்னா அந்த ஓல்டேஜ் ஹோமுங்கிறது வந்து ஒரு இந்த எங்க காலத்துக்கெல்லாம் அது ரொம்பவே இது வராத இது. ஓல்டேஜ் போய் இருந்தானா எதர் பிள்ளைகள் வச்சுக்கலை, இல்லாட்டா இது இல்லை, இல்லாட்டா பாவம் வசதி இல்லை, அப்படிலாம் இல்லை. இங்க வந்து நாங்க வி ஆர் லைக் ஒரு பிக் ஃபேமிலி அண்ட் வி ஆர் என்ஜாயிங். இப்படி ஒன்றும் இல்லை. இங்க வந்து எங்களுக்கு முதல்ல லேடிஸ்க்கு சமைக்கிறத விடுறதுங்கிறதே ஜென்மத்துல கிடையாது. ஏன்னா எத்தனை நாள் ஆனாலும் எவ்வளவு வயசானாலும் எங்களுக்கு சமைச்சுதான் ஆகணும். வீட்டுல இருந்தா நம்ம சமைச்சுதான் ஆகும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு என்ன வேணுமோ, ப்ரௌடுக்காக வேண்டி சொல்ல, இத்தனை வயசுக்கு மேல நாங்கள்லாம் இங்க ஒரு நிறைய 25 பேர் சான்ஸ்கிரிட் படிக்கிறோம். எவ்ரிபடி இஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இங்க ஒரு யாருக்காவது ஒரு இதுன்னா எவ்ரிபடி முதல்ல எல்லாரும் அவ வேலையை விட்டுட்டு தே கோ அண்ட் ஹெல்ப். இவங்க பக்கத்துல இருக்காங்க, இவங்க ரொம்ப வளசாய் டிவோட்டி, தே டூ சோ மச் ஹெல்ப். இப்போ இல்லை, ஏதாச்சும் சொன்னா உடனே அவங்க வந்து எல்லாம் அவங்க வேலையை போட்டுட்டு அவங்களுக்கு முடியறதோ முடியலையோ தே டேக் கேர் ஆஃப் எவ்ரிபடி. இந்த பிருந்தாவனத்திலேயே ரொம்ப சீனியர் அப்படின்னு சொன்னா நம்ம சுந்தரவள்ளி மாமியை கண்டிப்பா சொல்லலாம். சொல்லுங்க, உங்களை பத்தி கொஞ்சம், உங்களுடைய முன்னாடி காலத்தை பத்தி சொல்லுங்க. நீங்க எங்க அம்மா அப்பாவுக்கு நான் 5வது குழந்தை. இந்த சின்ன வயசுலயே நாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எங்க அப்பா அம்மாவோட இருந்திருக்கோம். 2 அண்ணா எனக்கு, ஒரு அக்கா, ஒரு தம்பி. அப்புறம் படிக்கிற காலத்துல 1ஆம் கிளாஸ் நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் படிச்சிருக்கேன். அப்புறம் எனக்கு அதெல்லாம் நினைவில்லை. 3, 4ஆம் கிளாஸுக்கு நான் மதுரைக்கு வந்துட்டேன். மதுரையில் வந்து 10 வயசு வரை படிச்சுட்டு இருந்தேன். அப்போ இந்த வேர்ல்டு வார் வந்தது. அப்போ அவங்க வீட்டில் எல்லாம் சோல்ஜர்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்து நிறுத்தியிருந்தா. அதில் எங்கள் அப்பா என்னை படிக்க போகக்கூடாது, வெளியில் போகக்கூடாது சொல்லிவிட்டார். அதோட படிப்பை நிறுத்தி விட்டேன். 4ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் நான், தமிழ் மீடியத்தில். அவ்வளோதான். அப்போ 16 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி எங்கள் இடத்துல அவருக்கு இன்ஜினியர் வேலை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நந்தவனம் தான் இந்த பிருந்தாவனம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பிருந்தாவன் அப்படிங்கிற இந்த பிருந்தாவனத்தினுடைய ஃபவுண்டர் மாதவன் இருக்காரு, அவங்களுடைய மிஸ்ஸஸ் ஹேமா மாதவன் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் இப்ப நம்ம பேச போறோம். சார் வணக்கம். சொல்லுங்க, இப்போ இந்த ஒரு பிருந்தாவனம் அப்படிங்கிற ஒரு இதை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நாங்கள் வந்து என்னோட ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் டாடா கம்பெனியில் ஒர்க் பண்ணிருந்தேன். அப்புறம் வி பிலாங் டு ஊட்டிலேயே ரொம்ப வருஷம் இருந்தோம். கோயம்புத்தூரில் பேசிக்கலி ஐ எம் டெக்னிக்கல் பர்சன். I didn't want to stop my activity at the age of 55. ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். தென் அந்த சமயத்தில் இந்த ஒரு ப்ராஜெக்ட் கண்ணில் தெரிஞ்சது. அந்த சமயத்தில் வானப்பிரஸ்தான்னு ஒரு ஸ்மால் ஒரு ஆர்கனைசேஷன் ஏற்கனவே ரன் ஆகிட்டு இருந்தது. அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணோம். அவங்களோட ஃபீட்பேக் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களே எங்களுக்கு என்னென்ன வேணும், வயசானவங்களுக்கு என்னென்ன பண்ணால், இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் மிச்ச பேருக்கும் பண்ணணும்னு ஒரு எண்ணம். அதை வச்சு நாங்கள் முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் யூனிட் ஆரம்பித்தோம். பிருந்தாவன் ஹில் வியூங்கிறது ஆரம்பித்தோம். மொத்தமாக அதில் 74 ஃபேமிலிஸு. ஆரம்பிக்கும் போது இதை 2ஆக பிரித்து பண்ணோம். ஃபர்ஸ்ட் இயர் ஒன்று, செகண்ட் இயர் செகண்ட் ஆஃப் பண்ணோம். அதுக்கப்புறம் முடிச்ச உடனே டிமாண்ட் ஜாஸ்தியான உடனே பிருந்தாவன் பாம் க்ரோவ்னு சொல்லிட்டு ஒரு இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் இன்னொன்று இருக்குது, அதை ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இன்னும் டிமாண்ட் வந்தோடனே பிருந்தாவன் பேரடைஸ்னு இன்னொன்று ஆரம்பித்தோம் புதுப்பாளையங்கிற இடத்துல. ஸோ 3 யூனிட்டில் மொத்தமாக 272 காட்டேஜஸ் இருக்குது. அண்ட் அரவுண்ட் 430 பீப்புள் இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 70 மினிமம் இருக்கும், அதுக்கு மேலே தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு 2 இஷ்யூ நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஒன்று வந்து ப்ராப்பர் டைம்லி ஃபுட் அட்
எக்கனாமிக்கல் வயபிலிட்டியில் இருக்கணும். அவங்களோட காஸ்ட் ஷுட் பி த லோயஸ்ட் அட் த சேம் டைம் வித்தவுட் காம்ப்ரமைசிங் த குவாலிட்டி. இன்னொன்று வந்து அவங்களோட மெடிக்கல் பேக்கப். வயசானவங்களுக்கு சாப்பாடு ஒரு முக்கியமான எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஹெல்த் பேக்கப் இஸ் ஆல்சோ ஈக்குவலி குட். இந்த டைம்லி ஃபுட்டும் அண்ட் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸு, சத்சங், நல்ல கோவில் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஐ வுட் டெஃபினெட்லி சே அவங்களோட சிக்னஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஐ கேன் வெரி வெல் கான்ஃபிடென்ட்லி சே முதல்ல இருந்த சிக்னஸ் எல்லாம் அவங்க வயசு ஆகானா கூட அவங்க அவ்வளோ சிக்காகலை. தி ஆர் யங் அண்ட் எனர்ஜெட்டிக், நல்ல சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பிருந்தாவன் ஆரம்பித்த டே 1லேருந்து மெயினாக கிச்சன் நான் பார்த்து நடுவேன். அந்த கிச்சனில் என்னென்ன மெனு போடணும், வீக்லி மெனு. ஒரு நாள் வந்து சாம்பார்னு போட்டோம்னாக்கா அதுக்கு அடுத்த நாள் வத்த குழம்பு, அந்த மாதிரி வரிசையாக மெனு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறது நான் தான். அதாவது மெனுவில் முக்கியமாக காரம் இருக்கக்கூடாது, உப்பும் ஜாஸ்தி இருக்கக்கூடாது, ஆயில், அது மூணுமே நாங்கள் முக்கியமாக பார்த்துக்குறோம். எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாரும் வயிறு ஊத்துண்டு நார்மலாக இருக்காங்க. ஒன்றும் மேஜராக சிக்குன்னு ஒன்றும் ஆறதில்லை. பொதுவாக இவர் சொன்ன மாதிரி ரெண்டு அவசியம். என்ன அவசியம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைம்லி ஃபுட் அண்ட் அவங்களோட மெடிக்கல் பேக்கப், இது ரெண்டுமே அவங்க பூர்த்தி செஞ்சிடறாங்க. இது ரெண்டு மட்டும் இல்லை, இன்னும் கூட சேர்ந்து அன்பு அப்படிங்கிறத அவங்க அள்ளி கொடுத்து அவங்களை எல்லாம் அரவணைச்சுக்கிறதா இந்த பிருந்தாவனத்தினுடைய மிக சிறப்பான ஒன்று.